Hi all, welcome back to our session. Computer awarenessல வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி என்ன பண்ணியிருந்தோம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இன் திஸ் செஷன் we are going to discuss about high level languages. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர்ல ஹை லெவல் லாங்குவேஜஸை பத்தி என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து எதுக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா செக்டார்ஸ்லையுமே கம்ப்யூட்டரோட ரோல் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்க்ளூடிங் பேங்கிங் செக்டர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, ஹை லெவல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில்லா தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சி லாங்குவேஜ். சிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1970ல டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹை லெவல் லாங்குவேஜை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ஆஃப் சியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமனா இந்த லாங்குவேஜ் வந்து என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பை டிசைன் C's features cleanly reflect the capabilities of the targeted CPUs. ஸோ இந்த சி லாங்குவேஜ் மூலமா என்ன பண்றாங்க, சிபியூக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கேபபிலிட்டிஸையுமே இந்த சி லாங்குவேஜ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம it has found lasting use in operating system, device drivers, protocol stacks, though decreasingly for application software. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ் நம்ம கம்மியா யூஸ் பண்ணாலுமே கூட மித்த எல்லா இடத்துலயும் என்னது, இது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா சி லாங்குவேஜ் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை யாரு கிரியேட் பண்ணாங்க, டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ணாங்க 1970s அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்டான கீ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும், இதை யாரு டிசைன் பண்ணாங்க, இட் வாஸ் டிசைன்டு பை டென்னிஸ் ரிச்சி. ஓகேவா? யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டென்னிஸ் ரிச்சியும் பெல் லேப்ஸும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல பாருங்க பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஹை லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப் ஃபைல் எனக்கு எப்படி சேவ் ஆயிருக்கு பாருங்க, .pdf. அப்போ இது வந்து என்னது, இட் இஸ் அ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் த பிடிஎஃப் ஃபைல். அதே மாதிரி இப்போ நான் ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி அந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன் அப்படின்னா .c அப்படிங்கிறதா என்னது, என்னோட ஃபைல் எக்ஸ்டென்ஷனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹை லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நான் சேவ் பண்றேன் அப்படின்னா ஹை லாங்குவேஜ் .c அப்படின்னு சொல்லி தான் என்ன ஆகும், எனக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி பாருங்க the extension of C++ is from C language. C லாங்குவேஜோட சேர்ந்து C++ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் இருக்கு. அந்த C லாங்குவேஜோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்னது, C++ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு enhanced version of the C languages C++ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த சி லாங்குவேஜ் வந்து என்னது, ஊப்ஸுக்கு கீழே வராது, which means ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் கிடையாது. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கும் இதை வந்து யூஸ் பண்றாங்க. யூனிக்ஸ் வந்து எனது ஓஎஸ். ஓகேவா? ஸோ அது வந்து எனது சி லாங்குவேஜ்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டப்போ இந்த கீ ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க ஜாவா. ஜாவா அப்படின்னா எனது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃபன் அப்ரிவேட்டட் JS. ஓகேவா? இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து என்ன சொல்லுவாங்க, JS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த லாங்குவேஜ் ஜாவா வந்து என்னது WWWல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜா இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் த வேர்ல்டு வைட் வெப். ஓகேவா? HTML CSS ஓட சேர்ந்து இந்த ஜாவா வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாங்குவேஜ் ஃபார் வேர்ல்டு வைட் வெப் கிரியேஷன். As of 2022, 98% of websites use JavaScript on the client side for web page behavior, often incorporating third-party libraries. So என்ன சொல்ல வராங்க, 2022 வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 98% of the websites வந்து என்னதான் பண்ணியிருக்காங்க, இந்த ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ அந்த ஜாவாவை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜாவா வாஸ் டெவலப்டு பை ஜேம்ஸ் கோஸ்லிங் அண்ட் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, ஜாவாவை டெவலப் பண்ணாங்க. அப்போ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன வரும் அப்படின்னா டாட் ஜாவா அப்படின்னா என்ன ஆகும், சேவ் ஆகும். நான் இப்போ ஹை லாங்குவேஜை வந்து ஜாவா ஃபைலில் எழுதி நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைல் எப்படி சேவ் ஆகும், ஹை லாங்குவேஜ் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். ஓகேவா. ஆஃப்டர் ஒராக்கிள் பாட் சன், ஒராக்கிள் பிகேம் தி ஓனர் ஆஃப் ஜாவா. ஓகேவா. ஸோ ஜாவாவோட ஓனர் வந்து யார் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒராக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே எதை வச்சு டெவலப் பண்ணுறாங்கன்னா ஜாவா லாங்குவேஜ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஜாவா வந்து ஊப்ஸ் லாங்குவேஜா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், டெஃபினெட்லி ஜாவா கம்ஸ் அண்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் ஊப்ஸ். ஓகேவா. ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ ஜாவா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நம்ம என்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யார் டெவலப் பண்ணாங்க, அதோடைய ஃபைல் சிஸ்டம் என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி சேவ் ஆகும், எதுக்காக ஜாவாவை யூஸ் பண்றாங்க, வெதர் இட் கம்ஸ் அண்டர் ஊப்ஸ் ஆர் நாட் அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க SQL. SQL அப்படின்னா என்ன அப்படின்னா SQL is a domain specific language used in programming and designed for managing data held in a relational database management system or for stream processing in a relational data stream management system. இப்போ ஜாவா அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ it may be a high level language, it is a high level language but it may seem as very difficult to understand for some people. ஆனா SQL பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், as like Python. ஓகேவா. ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால it is very easy to understand. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, SQL தான் யூஸ் பண்ணுவாங்க. SQL அப்படின்னா என்னது, ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ். ஓகேவா. இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, IBM டெவலப் பண்ணியிருக்காங்க. SQL became a standard of ANSI. SQL வந்து என்னது, ANSIயோட ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ANSIல SQL தான் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி SQL எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் ரிலேட் பண்ண ஒர்க்கை வந்து பண்றதுக்காக SQL யூஸ் பண்றாங்க. ஜாவா வந்து என்னது, அப்ளிகேஷன் ஓரியன்டடுக்கு யூஸ் பண்றாங்க. SQL எதுக்காக யூஸ் பண்றாங்க, டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க விஷுவல் பேசிக். விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். ஓகேவா. ஸோ இதை யார் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டிசைன் அண்ட் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். MS தான் என்ன பண்ணாங்க, விஷுவல் பேசிக் அப்படிங்கிற ஒரு 3rd ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து டிசைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் அ மல்டி பேராகிராம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவும் என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா .vb. ஓகேவா. ஸோ .vb அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் விஷுவல் பேசிக். ஸோ விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நான் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யார் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க, இது ஊப்ஸ் லாங்குவேஜ்க்கு கீழே வருமா இல்லையா, இதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க HTML. HTMLனா என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, வெப் ப்ரௌசரை வந்து டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இட் வாஸ் டிசைன்ட் மெயின்லி டு டெவலப் த வெப் ப்ரௌசர் லைக் www வேர்ல்டு வைட் வெப். ஓகேவா. அந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸை வந்து டிசைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் HTML. It can be assisted by technologies such as cascading style sheets, scripting languages such as JavaScript. So இந்த HTML வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு இந்த HTML லாங்குவேஜோட சேர்த்து நம்ம எந்த லாங்குவேஜஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா JavaScriptம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்செப்டையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ HTML stands for Hypertext Markup Language. Important point. Developed by W3C and WhatWG. ஓகேவா. ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா .htm இல்லை அப்படின்னா .html. ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு மேக் வெப்சைட்ஸ். HTML வந்து என்னது, இட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா. ஓகேவா. ஸோ இப்போ HTML அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க Fortran. Fortran அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நியூமரிக் கம்ப்யூட்டேஷனுக்கும் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்க்கும் எதுக்காக யூஸ் பண்றாங்க, Fortran லாங்குவேஜை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ Fortran லாங்குவேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, நியூமரிக் கம்ப்யூட்டேஷனுக்கும் சயின்டிஃபிக்
கம்ப்யூட்டிங்க்கும் யூஸ் பண்றாங்க. இதை யாரு டெவலப் பண்ணாங்க? IBM வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எப்போவே டெவலப் பண்ணிட்டாங்கன்னா 1950ஸ்லேயே நமக்கு இந்த லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ எதுக்காக? ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்ட்ரன் லாங்குவேஜை வந்து IBM டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் பீன் இன் யூஸ் ஃபார் ஓவர் 6 டிகேட்ஸ். கடந்த 6 டிகேட்ஸாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபார்ட்ரன் லாங்குவேஜை எந்த ஏரியாஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன், finite element analysis, computational fluid dynamics, geophysics, computational physics, crystallography, computational chemistry. ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லையுமே நியூமெரிக் கம்ப்யூட்டேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபார்ட்ரன் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. It is a popular language for high performance computing and is used for programs that benchmark and rank the world fastest supercomputers. ஸோ சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார்ட்ரன் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் நியூமெரிக் கம்ப்யூட்டேஷன் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார்ட்ரான் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். ஸோ ஃபார்ட்ரான், ஓகேவா? ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். இதை யார் டிசைன் பண்ணாங்க? ஜான் பேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க டிசைன் பண்ணாங்க. டெவலப் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஜான் பேக்கர்ஸோட IBM சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் பாருங்க. .fன்னு சொல்லலாம், .foன்னு சொல்லி சேவ் பண்ணலாம், .f90, .f95 இந்த மாதிரி எல்லாமே இந்த .fல நமக்கு வரும். அடுத்து பாருங்க, இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூமெரிக் கால்குலேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஃபார்ட்ரன் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. லைக் இன்ஜினியரிங் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், பிசிக்ஸ் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் நியூமெரிக் கால்குலேஷன்ஸ் எனக்கு வருதோ, இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எனக்கு இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. Fortran is a general purpose imperative programming language. It is also one of the general purpose languages அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க ALGOL. ALGOL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவுமே இந்த ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எப்போ டெவலப் பண்ணாங்க? 1958ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ALGOL வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ALGOLல நிறைய லாங்குவேஜஸை வந்து மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் இந்த ALGOL. இட் ஹேஸ் அ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெனி அதர் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. ALGOL அப்படிங்கிறப்போ இது வந்து என்னது, அல்கோரிதம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்கோரிதம் லாங்குவேஜ் தான் என்னது ALGOL. எப்போ டெவலப் பண்ணாங்க? 1958ல டெவலப் பண்ணாங்க. ஸோ இதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா 3 டைப்ஸா இதை வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ALGOL 58, 60 அண்ட் 68. ஓகேவா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் சயின்டிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன். It is designed especially for scientific implementation. ஓகேவா? Inspiration for various other high level computer languages was taken from ALGOL. So ALGOL மூலமா என்ன பண்றாங்க, அதர் ஹை லெவல் லாங்குவேஜையும் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ALGOL அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அல்காரிதம் லாங்குவேஜஸ். 1958ல வந்து டெவலப் பண்ணாங்க. இதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, எதுக்காக இதை டெவலப் பண்ணாங்க, ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க பைத்தான். பைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இதுல என்னெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பைத்தான் வந்து இட்ஸ் a very easy language to understand. It is a high level language, interpreted language and general purpose programming language. ஓகேவா? ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து பைத்தானை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1991ல தான் என்ன பண்ணாங்க, இந்த பைத்தானை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னது, இட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பிளாக் கோடிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க கோபால். கோபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, பிசினஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் என்னது கோபால். இந்த கோபாலும் என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுவும் எனது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீழே தான் வரும். கோபால் வந்து பிரைமர்லி ரொம்ப முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ், ஃபினான்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ், எனி அதர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்கெல்லாம் பிஸ்னஸ் டைப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து கோபால் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ கோபால் அப்படிங்கிறது இது வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகேவா? யார் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க? இத்தனை பேர் சேர்ந்து டிசைன் பண்ண லாங்குவேஜ் தான் இது கோபால். தட் இஸ் ஹோவார்ட் ப்ரூம்ப்ரண்ட், ஹவார்ட் டிஸ்கவுண்ட், வெரான் ரிவிஸ், ஜீன் இ சமெட், வில்லியம் செல்டன், ஜெட்ரூட் டெர்னி இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் என்னது கோபால். ஸோ இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடைசல், அன்சி அண்ட் ஐஎஸ்ஓ. ஓகேவா? இவங்கெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா .cbl அப்படின்னு சொல்லுவாங்க, cob அப்படின்னு சொல்லியும் வச்சுக்கலாம், .cpyன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இட் இஸ் ஸ்டில் வைட்லி யூஸ்ட் இன் லெகசி அப்ளிகேஷன்ஸ் deployed on mainframe computers. ஸோ மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இது கோபால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க சிஆஷ். சிஆஷ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ எ ஜென்ரல் பர்பஸ் மல்டி பேராகிராம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த சிஆஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது மூலமா ஸ்டாட்டிக் டைப்பிங், ஸ்ட்ராங் டைப்பிங், லெக்சிக்கலி ஸ்கோப் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் என்ன பண்றாங்க, இந்த சிஆஷை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா சி இந்த ஆஷை வந்து என்ன சொல்றாங்க, ஷார்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சி ஷார்ப் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதை யார் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா .cs. ஓகேவா? இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிஆஷ் மூலமா சி ஷார்ப் அல்லது ஆஷ். ஓகேவா? ஸோ சி ஷார்ப் மூலமா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸ் மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே என்னதான் பண்ணியிருக்காங்க, இந்த சி ஷார்ப் மூலமா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க லிஸ்ப். லிஸ்ப்னா என்னன்னா லிஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லிஸ்ட்னா என்னது, லிஸ்ட் ப்ராசஸிங். இதை எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1958 என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. ஸோ 1958 அப்படிங்கிறப்போ லிஸ்ப் வந்து என்னது, இட் இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிக்கு அப்புறம் டெவலப் பண்ணப்பட்ட லாங்குவேஜ் என்னது லிஸ்ப். ஸோ இது வந்து என்னது இருக்கிறதுலே ரொம்ப செகண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிஸ்ட் ப்ராசஸிங். யார் டிசைன் பண்ணாங்க, எம்சி கார்த்தி வந்து டிசைன் பண்ணாங்க. யார் டெவலப் பண்ணாங்க, ஸ்டீவ் ரப்சல், டிமோத்தி பி ஹார்த் அண்ட் மைக் லெவின் வந்து என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. இந்த லிஸ்ப் லாங்குவேஜ், லிஸ்ட் ப்ராசஸிங்கை வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காகவும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஹேண்டில் பண்றதுக்கும் கிராஃபிக்ஸுக்கும் என்ன செய்யறாங்க, இந்த லிஸ்ப்பை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் த என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யாரு கிரியேட் பண்ணாங்க, டேனிஷ் டச். ஓகேவா? ஸோ டச் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஸ்ட்ரௌஸ்ட்ரோப் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ சி லாங்குவேஜ் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க டென்னிஸ் ரிச்சே. இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வாஸ் டெவலப்டு அண்ட் என்ஹான்ஸ்ட் இன்டு சி பிளஸ் பிளஸ். ஓகேவா? சி வந்து எனக்கு ஊப்ஸ் லாங்குவேஜ் கிடையாது, பட் சி பிளஸ் பிளஸ் வந்து என்னது எனக்கு ஊப்ஸ் லாங்குவேஜ்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் வாஸ் டெவலப் டிசைன்டு பை ஜார்னே ஸ்ட்ரௌஸ்ட்ரோப். ஓகேவா? இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா .cc இல்லை அப்படின்னா .cpp, cxs, .capital-C சொல்லலாம், இல்லைன்னா .c++ இருக்கும். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் ஃபைலோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இட் கம்ஸ் அண்டர் ஊப்ஸ் லாங்குவேஜ். ஓகேவா? சி ஷார்ப் அண்ட் ஜாவா வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சி பிளஸ் பிளஸ். அதாவது சி பிளஸ் பிளஸ் வந்து என்னது யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது, சி லாங்குவேஜால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது. அதே இது HTML, ஜாவா இந்த லாங்குவேஜ் எல்லாம் யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதுன்னா சி பிளஸ் பிளஸ் ஆல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? Let's have a quick revision. In this particular video, we have discussed about what are all the high-level languages available in computer language. Okay, the first one is C language. C language அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யார் டிசைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. டிசைன்டு பை டென்னிஸ் ரிச்சே, டெவலப்டு பை டென்னிஸ் ரிச்சே அண்ட் பெல் லேப்ஸ். இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, இட் இஸ் நாட் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஜாவா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இதை யாரு டெவலப் பண்ணாங்க, ஜேம்ஸ் காஸ்லிங், சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன, .java. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க,
அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கீழே ஜாவா கண்டிப்பா வரும். SQL அப்படின்னா இது ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ். யாரு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க? IBM டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஒர்க்குக்காக யூஸ் பண்றாங்க. விஷுவல் பேசிக் யாரு டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க? மைக்ரோசாஃப்ட் டிசைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. இதுவும் ஊப்ஸுக்கு கீழே தான் வரும். இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .vb. HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? வெப்சைட்ஸ் கிரியேஷனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? HTML யூஸ் பண்ணுவாங்க. இதை யாரு டெவலப் பண்ணாங்க? W3C and WhatWG தான் என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .htm இல்லனா .html. இது வந்து அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க ஃபார்ட்ரான். ஃபார்ட்ரான் அப்படிங்கிறது ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் தான் என்ன சொல்லுவாங்க? ஃபார்ட்ரான் சொல்லுவாங்க. யார் டிசைன் பண்ணா? ஜான் பேக்கர்ஸ். யார் டெவலப் பண்ணா? IBM அண்ட் ஜான் பேக்கர்ஸ் தான் என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .f அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இன்ஜினியரிங் கால்குலேஷனுக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நியூமரிக் கம்ப்யூட்டேஷன் அண்ட் சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் எனக்கு நியூமரிக் கம்ப்யூட்டேஷன் தேவைப்படுதோ, சயின்டிபிக்கா தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஃபார்ட்ரான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. Since this Fortran language is used for scientific calculations, so it is used in super computers. ஓகேவா? So super computersல ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னா it is Fortran. ALGOL அப்படிங்கிறது என்னது? It is the algorithm language. இது எப்போ டெவலப் பண்ணாங்க? 1958ல டெவலப் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .algol 58, 60, 68 அப்படின்னு சொல்லி 3 மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு நமக்கு. இதுவுமே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க? எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் சயின்டிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க பைத்தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜா இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. லைக் SQL மாதிரி தான் இருக்கும். C++, ஜாவாவெல்லாம் கம்பேர் பண்றப்போ நமக்கு பைத்தான் அண்ட் SQL ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். ஓகேவா? ஸோ இதுவுமே என்னது? இட் இஸ் த இன்டர்பிரட்டட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்போ டெவலப் பண்ணாங்க? 1991ல டெவலப் பண்ணாங்க. இட் கம்ஸ் அண்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். எதுக்காக யூஸ் பண்றாங்க? பிளாக் கோடிங்காக யூஸ் பண்றாங்க. கோபால் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? கம்பெனிஸ் அண்ட் பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? கோபால் அப்படிங்கிறது காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். யார் டிசைன் பண்ணாங்க? இந்த பீப்புள் எல்லாருமே சேர்ந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் கோபால். யார் டெவலப் பண்ணாங்க? கோடா இஸ்ரேல், ANSI அண்ட் ISO தான் என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .cbl, .cob, .cpy அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? மெயின்லி ஃபார் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். C# வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது யாரு? மைக்ரோசாஃப்ட் தான் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .cs. இதை வந்து யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா விண்டோஸ் மொபைல் அப்ளிகேஷனுக்காக டெவலப் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் என்னது? C# அல்லது C#. லிஸ்ப்னா என்னது? லிஸ்ட் ப்ராசஸிங். இதை யார் டிசைன் பண்ணாங்க? MC கார்டின்றவங்க டிசைன் பண்ணாங்க. யார் டெவலப் பண்ணாங்க? ஸ்டீவ் ரசல், டிமோத்தி P. ஹார்ட் அண்ட் மைக் லெவின் தான் என்ன பண்ணாங்க? டெவலப் பண்ணாங்க. இந்த லிஸ்ப் லாங்குவேஜ் எதுக்காக மெயின்லி யூஸ் பண்றாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் ஹேண்ட்லிங் இன்புட் அவுட்புட் ஹேண்ட்லிங் அண்ட் ஆல்சோ ஃபார் கிராஃபிக்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க C++. இதை யார் டிசைன் பண்ணாங்க? விஜார்னே ஸ்ட்ரவுஸ்ட்ரோப் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க? ஜார்னே ஸ்ட்ரவுஸ்ட்ரோப் டிசைன் பண்ணாங்க. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே என்னது? மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் C++. பட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா .C யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா .C++ யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஊப்ஸ் லாங்குவேஜுக்கு கீழே தான் வரும். C++ வந்து C# ஜாவாவும் என்னது? இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை C++. ஓகேவா? C லாங்குவேஜ் மூலமா நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்தது தான் C++. அதே மாதிரி ஜாவாவும் C# யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது? C++ ஆல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.